கமோஷன் வர்சஸ் கமிட்மெண்ட். கமோஷன் அப்படின்னா குழப்பமான ஒரு நிலை, அதற்கு எதிராக அர்ப்பணிப்பு, ஒரு தெளிவான முயற்சி முடிவெடுத்து அதிலே நாம் தொடர்ந்து ஈடுபடுவது என்ற ஒரு அர்ப்பணிக்கும் நிலைக்கு வருவது, தெளிவான நிலைக்கு. நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டியா இல்லையா, இன்னும் எடுக்கலை, ஏன் எடுக்கலை, ஒரே குழப்பமாக கிடக்கு, என்னத்தை முடிவு எடுக்கிறது, அப்படி ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? அதான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Wives, in the same way, be submissive to your husbands, so that if any of them do not believe the word, they may be won over without words by the behavior of their wives. அப்போ கணவன் மனைவிக்கு உள்ள எப்படி உறவு இருக்க வேண்டும், அதை தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவாக ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிங்க, கீழ்ப்படியாமல் இருக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். While standing in the checkout line in a supermarket, சூப்பர் மார்க்கெட்டில் பில்லு போடுற இடத்துல வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது, I overheard 2 women discussing the latest Hollywood scandal that was featured on the front page of a tabloid. ஒரு பத்திரிகையிலே முதல் பக்கத்தில் போட்டிருந்த ஹாலிவுட்டில் நடந்த ஒரு மோசடியை குறித்து 2 பெண்கள் பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன். As I listened, அவர்கள் பேசுவதை நான் கவனித்து கொண்டிருக்கும் போது, I thought how foolish to worry about the sinful lives of matinee idols. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சினிமாக்காரர்கள், நாடகத்தில் நடிப்பவர்கள், இந்த ரீல்ஸில் பார்க்குறவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க, எவ்வளோ கேவலமான பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் குறித்து சிந்தித்து, அவர்கள் குறித்து பேசிக்கொண்டு, அவர்கள் குறித்து சிலாகித்து கொண்டு இருப்பது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியமாக இருக்குது. இதே மாதிரி சில புத்திசாலித்தனமான காரியங்களும் இதில் வருகின்றன. நம்ம வாழ்க்கையை சுற்றி பல பேர் அற்புதமான காரியங்களை செய்கிறார், மிக சிறந்த திறமையாளர்களாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து எப்போவாது வேந்திருக்கமா இன்னும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார். Why clutter up your mind with such trash? இது மாதிரி குப்பைகளை மனதிலே நிறைத்து ஏன் உங்கள் மனசையே குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க? Why not get acquainted with the decent people and learn from their lives? நல்ல நாசுக்காக கண்ணியமாக வாழ்ந்திருக்கிற மக்களை பார்த்து நாமும் அப்படி வாழ வேண்டும் என்று ஏன் நினைக்கக்கூடாது, ஏன் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறேன். When Christian couples try to imitate the world and get their standards from Hollywood instead of from heaven, there will be trouble in the home. கிறிஸ்தவ குடும்பங்கள், கிறிஸ்தவ தம்பதிகள் இந்த உலகத்தை பார்த்து இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பவர்களாக இருந்தால் அவர்கள் என்னவென்று சொல்வது? நாம் யாரை மாறி இருக்கணும்? முடிய அப்படி முன்னாடி போட்டுக்கிட்டு அப்படியே அப்படி போகணும். யாரை பார்த்து நம்ம இமிட்டேட் பண்ணுறோம்? சினிமா நடிகைகளை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் நினைக்கிறேன் இல்லையா? 99% யாராவது ஒரு நடிகையை பார்த்து அந்த ட்ரெஸ்ஸு வேணும், ட்ரெஸ்ஸு பேர் என்ன, ஒரு நடிகை பேர் போட்டுக்கானே, காத்ரீனா நடிகை ட்ரெஸ்ஸா, இதெல்லாம் போடுறாங்களே, கஜோல் ட்ரெஸ்ஸு, காத்ரீனா ட்ரெஸ்ஸுன்னு போட்டிருக்கான்ல, சுடிதார் கட்டி இப்படி கட்டிருக்கணும், அப்படி கட்டிருக்கணும் அப்படின்னு. அவங்க சினிமா பட நடிகைகளுடைய உடைகளை தரித்து கொள்ள வேண்டும். அவர்களை மாதிரி அரைகுறை உடைகளில் போடணும். இப்படி தான் எல்லாம் நினைக்கிறாங்க. மேக்கப் எப்படி போட்டிருக்காங்க, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, சினிமாவில் பார்க்குற மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம வாங்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை வாங்கணும், அந்த மாதிரி கார் வாங்கணும், அது மாதிரி போகணும். அவங்களாம் நல்லா தண்ணி அடிக்கிறாங்க பார்த்தியா, பார்ட்டிக்கு போகணும். அது மாதிரி அந்த கலாச்சாரம் இன்றைக்கி சமுதாயத்திலே சாதாரணமாக மாதம் ஒரு 25,000 30,000 சம்பாதிக்கிற ஆண்களும் பெண்களும் கூட வாரத்துக்கு ஒருக்கா பப்புக்கு போகிறாங்க, பார்ட்டிக்கு போகிறாங்க, 10,000 செலவு பண்ணுறாங்க. மேக்கப்புக்கு இன்றைக்கி எவ்வளோ செலவு? கல்யாண மேக்கப்புக்கு 50,000 ரூபா. அந்த நடிகையோட மேக்கப் மாதிரியே நான் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேக்கப் போடுங்க, நல்லா அழகாக இருக்கிறது, நல்லா நீட்டாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் என்ன நோக்கத்திற்காக நீங்கள் போகிறீங்க? அதே அளவு கருத்தும் சிந்தையும் பரலோகத்திலிருந்து வருகிற தேவனுடைய சித்தத்தின்படி இருக்குதா? யோசனை. ஆண்டவர் என்னைக்காவது நீங்கள் அசிங்கமாக சட்டையெல்லாம் சுத்தம் இல்லாமல் போட்டுக்கிட்டு கேவலமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என்னைக்காவது சொல்லியிருக்காரா? உங்களை என்ன சொல்லுகிறார்? நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணங்களும் உடையவர்களாக இருங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடங்க, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறார். ஆனால் அதை மட்டும் காது கொடுத்து வாங்குறதே கிடையாது. இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை மட்டும்தான். இப்போ நீங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, ஆண்டவரை பற்றி எங்கேயாவது பேசியிருக்கீங்களா? ஒரு பிட்டு
உங்களை நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆண்டவரை பற்றி எங்கன்னா சொல்லியிருக்கிறீங்களா? ஆண்டவரை பற்றி எனக்கு தெரிஞ்சாதானாங்க நான் சொல்கிறது, எனக்கே தெரியாது எங்கிட்ட போய் சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் இருக்கோம். அப்போது when Christian couples try to imitate the world and get their standards from the Hollywood instead of from heaven, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தங்களுடைய நிலைகள் மாற்றிக்கொள்ளாமல் ஹாலிவுட் மூவிஸில் இருக்கிற மாதிரி மாற்றிக்கொள்ள நினைக்கும் போது there will be trouble in the home. குடும்பத்திலே பிரச்சனைகள் வரதான் செய்யும். But if both partners will imitate Jesus Christ in his submission and obedience and his desire to serve others, then there will be triumph and joy in the home. கீழ்ப்படிதலும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற உதவி குணமும் இருக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் வெற்றியுள்ளவர்களான ஜீவியத்தை வாழ முடியும். நாம் மற்றவர்களைப் போல இந்த உலகத்து மக்களைப் போல வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தோல்வியும் அவமானமும் பிரச்சனையும் தான். We cannot follow Christ's example unless we first know him as a savior and then submit him as our Lord. நாம் என்னிடத்துல இருக்கிறதா நான் கொடுக்க முடியும். என்கிட்டயே ஒன்றும் இல்லைன்னா ஆண்டவரை பற்றி நான் அடுத்தவர்களுக்கு சொல்லணும்னா எனக்கு அனுபவம் இருக்கணும், ஆண்டவரை பற்றிய அனுபவம் இருக்கணும். நான் ஆண்டவரத்தில் ஜெபித்து கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருந்து உண்மை இது, நான் ஆண்டவரை பார்க்கும்போது இது நடந்தது, நான் கண்ணால் பார்த்தேன், என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ற அனுபவம் இருந்தால்தான் அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். எம்கேஎஸ் பிரியாணி எப்படி இருக்குது? ஹக்கீம் பிரியாணியா? சாப்பிட்டு பற்றியா? அந்த பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லலாம். நானே சாப்பிடாம ஹக்கீம் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு எங்கிட்ட போய் சொல்கிறது? எனக்கு சொந்த அனுபவம் இருக்க வேண்டும். We cannot follow Christ's example unless we first know him as our savior and then submit to him as our Lord. We must spend time with him each day, meditating on the word and praying. நம்ம ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் எதுவுமே செய்ய முடியாது. சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதைப் போல தான் குடும்பத்திலே மனைவி கணவனுக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். அப்போது we must spend time with him each day, meditating on the word and praying. நாம் ஒரு வசனத்தை எடுத்து படித்து கொண்டு ஆண்டவரிடத்திலே பேச வேண்டும். ஆண்டவரே, இந்த வசனத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீ சொல்கிற வசனத்தின்படி என்னை நடத்தும். ஒரு அதிகாரத்தை எடுத்து வச்சு ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக சங்கீதம், நீதிமொழிகள், ஒரு 5 வசனத்தை எடுத்து வச்சு ஆண்டவர்கிட்ட அமைதியாக மெடிடேட் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, உலகத்தில் மெடிடேஷன் கிளப்ஸ் நிறைய, ஏகப்பட்ட கிளப்பு மெடிடேஷன் பண்ணுறது இல்லையா? அங்கே போய் காசு கொடுத்து மெம்பராகி மெடிடேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 10 வசனத்தை எடுத்து ஆண்டவரோடு அமைதியாக உட்காந்து மெடிடேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருகிற ஞானம் வேறு யாருக்குமே வரும். அப்பேற்பட்ட அதிசயங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நடத்துவார். We must spend time with him each day, meditating on the word and praying. And a Christian husband and wife must pray together and seek to encourage each other in the faith. அதுவே கிறிஸ்தவ கணவன் மனைவி இருவருமே ஒன்றாக சேர்ந்து ஜெபித்தே ஆக வேண்டும். அப்படி ஜெபித்து விட்டு ஒருவரிடத்தில் இருந்து ஒருவர் ஊக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்துவ குடும்பங்கள் நிலைநிற்பதற்கான காரணம். இப்போ நாம் குடும்பமாக உட்கார்ந்திருக்கிறது தேவனுடைய கிருபை. எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றன, எத்தனை குடும்பங்கள் பிரச்சனையில் இருக்கின்றன, யோசனை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வரமும் தேவன் நம்ம கொடுக்கிற வரம், ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை. இதை ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்துக்காக நன்றி, எத்தனை நாங்கள் இதற்கு தகுதி இல்லாதவர்கள், ஆனாலும் உங்களுடைய கிருபைக்காக நன்றி. இப்படி நீங்கள் பேசுங்க. சம்திங் டு பாண்டர் டுடே. இப்படியெல்லாம் நீங்கள் செய்து வந்தால் யூ வில் பி அவே ஃப்ரம் கமோஷன். குழப்பத்திலிருந்து வெளியில் வந்து விடுவீர்கள். யூ வில் பி கமிட்டட் டு ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் முழுவதுமே தேவனுடைய பெயருக்கு மகிமையை கொண்டு வருவதால் நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள். நன்றாக படிக்கணும், நல்ல பதவிக்கு போகணும், உலகத்திலே அப்போ விண்ணிலும் மண்ணிலும் வாழ்ந்து சுழிக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் நேர்மை உள்ளவர்களாக, கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக, எல்லாவற்றிலும் கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பவர்களாக நீ இருக்க வேண்டும். வாட் கப்புள்ஸ் டூ யூ நோ who best demonstrates the meaning of real love? What do you think is their secret? உங்களுடைய அறிமுகமானவரிடத்திலே எந்த தம்பதியர் உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்து காட்டுகிறவர்களாக உங்கள் சபையில் இருக்கிறார்கள், உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள்?
அதை சர்ச் பண்ணி பாருங்கள். யோசனை பண்ணிக்கிட்டே பாருங்கள், யார் யார் எப்படி வாழ்கிறார். யோசனை பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்த முடியும். இந்த சிந்தனைக்குள் வந்துட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்திருத்த ஆரம்பித்து விடலாம். வாட் டு யூ திங்க் இஸ் தேர் சீக்ரெட்? அப்படி யாராவது ஒருத்தரை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் அவருடைய ரகசியம் என்னவென்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ்கிற, ஆண்டவரை வெளிப்படுத்துகிற ஒரு குடும்பத்தை பற்றி நினைத்து பாருங்கள். அப்படி வாழ்வதற்கு அவருடைய ரகசியம் என்ன, சீக்ரெட் என்ன, யோசனை பண்ணி பாருங்கள். இந்த சிந்தனைக்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றாலே நீங்கள் தேவனுடைய பாதையிலே நடக்க ஆரம்பித்து விடுவீர்கள். உங்களுக்கு குழப்பமான அந்த மனநிலை போய்விடும். You will become committed to follow Jesus Christ என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?